Now we are going to do the exercise number 13. Simon Limited issues 50,000 equity shares of 10 each at par payable on application 1 per share, on allotment 5 per share, on first call 2 per share, and second call and final call 2 per share. The issue was fully subscribed and all the amount were duly received with the except of 2,000 shares held by Cherian, who failed to pay the second and final call. His shares were forfeited and reissued to Ilango at rupees 8 per share. Journalize the following transaction. ஓகேவா, இதுதான் இப்போ இந்த சம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இஷ்யூட் வந்து 50,000 ஷேர்ஸு 50,000 ஷேர்ஸு இஷ்யூ பண்ணுறாங்க. ரேட் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். அந்த 10 ருபீஸ் எப்படி பே பண்ணுறாங்கன்னா, அப்ளிகேஷனில் 1 ருபி, அலாட்மெண்ட் 5, ஃபஸ்ட்டு கால் 2, செகண்ட் கால் 2, ஸோ 10 ருபீஸ். இப்போது இதில் எல்லாமே கால் பண்ணிட்டாங்க. பட் இதில் பண்ணும்போது என்ன ஆகுனா, இதில் ஒரு 2,000 ஷேர்ஸு ஒரு பர்சன் வாங்கியிருக்காங்க, ஷெடின் வாங்கியிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, செகண்ட் கால் பே பண்ணல. ஓகேவா, அப்போது செகண்ட் கால் வந்து 2 ருபீஸ். அப்போ 2 ருபீஸ் பே பண்ணல. அப்போ அவர் எவ்வளோ கட்டியிருப்பார், 8 ருபீஸ் பெய்டு, 2 ருபீஸ் நாட் பெய்டு, தட் இஸ் நாட் பெய்டு, தட் இஸ் 8 ருபீஸ் பெய்டு. ஓகேவா, கட்டிட்டார். இப்போது இந்த 2 ருபீஸ் கட்டாதனால இந்த ஷேரை ஃபோர்ஃபிட் பண்ணுறாங்க. ஃபோர்ஃபிட் பண்ணிவிட்டு தட் இஸ் இளங்கோக்கு விற்கிறது 8 ருபீஸ்க்கு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபஸ்ட்டு கால் இது மூணுமே நம்ம ஆஸ் யூஷுவல் போட்டுருவோம். இங்கேயும் நம்ம டியூ என்ட்ரி போடுவோம். ஓகேவா, ஆனால் டியூ என்ட்ரி போடும்போது ரிசீவிங் என்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 200 தட் இஸ் 2 ருபீஸ் வந்திருக்காது. 2,000 இன்ட்டு 2 இந்த பணம் வந்திருக்காது. தட் இஸ் 4,000 இந்த பணம் வந்திருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இதை போட்டதுக்கப்புறம் இங்கே ஃபோர்ஃபிட் பண்ணுவோம். ஃபோர்ஃபிட் பண்ணது 2,000 ஷேர்ஸை ஃபோர்ஃபிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த 2,000 ஷேர்ஸை 8 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதை வந்து ஃபோர்ஃபிட் என்ட்ரி எழுதுவோம், இங்கே ரீஇஷ்யூ என்ட்ரி எழுதிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? போடலாமா? இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் இல்லையா. 50,000 ஷேர்ஸ்க்கு 1 ருபின்னு சொல்லிட்டு 50,000 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் ஷேர் கேபிட்டலுக்கு. ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டர் டு ஷேர் கேபிட்டல், இந்த மணி நம்ம ரிசீவ் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டர் டு ஷேர் கேபிட்டல். அலாட்மெண்ட் எவ்வளோ இருக்குது, 5 ருபீஸ் இருக்குது. 50,000 இன்ட்டு 5 போது 2,50,000. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிசீவிங் என்ட்ரி வரும். பேங்க்கில் ரிசீவ் பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், தட் இஸ் 2,50,000 அப்படியே போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் பாருங்கள், இங்கே நான் போடும்போது நமக்கு நல்லா தெரியுது. தட் இஸ் ஷேர், இங்கே பாருங்கள், ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டெட்டர் டு ஷேர் ஈக்விட்டி ஷேர் கேப்னு போட்டிருக்கோம். இதில் ஃபஸ்ட் கால் டியூன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிசீவ் பண்ணிட்டான், ஃபஸ்ட் கால் ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு ஷேர் ஃபஸ்ட் கால் போட்டு ரிசீவ் பண்ணியாச்சு, கம்பெனி ரிசீவ் பண்ணிட்டாங்க. இப்போது ஆஸ் யூஷுவல் டியூ என்ட்ரி எழுதுகிறோம். ஷேர் ஈக்விட்டி ஷேர் அக்கௌண்ட், தட் இஸ் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெட்டர் டு ஷேர் கேப்னு போட்டிருக்கோம். தட் இஸ் அதுக்கும் 1 lakh தான், தட் இஸ் 2 ருபீஸ்னால 1 lakh போட்டிருக்கு, அதையும் நான் போட்டாச்சு. இப்போது இங்கே தான் நமக்கு சேஞ்சஸ் வருது. என்ன வருது அப்படின்னு பார்த்தா, பேங்க்கில் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஓகேவா, பேங்க்கில் ரிசீவ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ரிசீவிங் என்ட்ரி எழுதும்போது நம்ம என்ன எழுதுவோம், பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு ஷேர், தட் இஸ் ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டுன்னு எழுதுவோம். ஓகேவா, இப்போ எழுதும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 50,000 ஷேர்ஸ் இருக்குது. பட் அதில் 2,000 ஷேர்ஸ் வரல, இதுக்குள்ளே பணம் வரல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 48,000 ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் பணம் வந்திருக்கும். 48,000 இன்ட்டு 2 அப்படின்னு போடுவோம். புரியுதுங்களா? 48,000 இன்ட்டு
2 அப்படின்னு போடும்போது நமக்கு வந்து 96,000 வருது. 96,000 அமௌண்ட் வந்து நம்ம இது ஆஸ் யூஷுவல் போட்டுக்கிறோம். இங்கே போட்டுட்டு நம்ம என்ன எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால், தட் இஸ் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்டு. கட்டிச்சு எழுதும். இப்போது இதை நம்ம ஃபர்ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, உங்கள் ஃபர்ஃபிட் என்ட்ரி போட தெரியும் இல்லையா, நம்ம ஃபர்ஃபிட் பண்ண போகிறாங்க. அந்த என்ட்ரியை நம்ம இங்கே போட போகிறோம். எத்தனை ஷேர்ஸ் ஃபர்ஃபிட் பண்ண போகிறாங்க? 2000 ஷேர்ஸ் மட்டும்தான் ஃபர்ஃபிட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஃபிட் பண்ணும்போது தட் இஸ் பாருங்கள், இதில் வந்து 48,000 × 2ன்னு போட்டாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஃபிட் 2000 ஷேர்ஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஃபர்ஃபிட் பண்ணும்போது என்னாகும், என்ட்ரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, அதை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டர் டு ஈக்விட்டி. ஓகேவா, ஈக்விட்டி ஷேர் எது கட்டல, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டு ஃபர்ஃபிச்சர். உங்களுக்கு தெரியுதுக்காக இதெல்லாம் பாருங்கள், டு ஃபர்ஃபிச்சர் சார், FEITU ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ஷேர், இல்லை ஃபர்ஃபிச்சர் ஷேர், ஃபர்ஃபிச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட். இப்போது இங்கே பாருங்கள் 2000 ஷேர்ஸ் தான் இன்ட்டு எவ்வளோ கட்டினாங்கன்னு பாருங்கள். இது வந்து 2000 இன்ட்டு 8 ருபீஸ் கட்டியாச்சு. இங்கே எவ்வளோ கட்டலை அப்படின்னா 2 ருபீஸ் கட்டலை. ஓகேவா, அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், 4000 போடுவோம். ரைட்டா, இங்கே 16,000 போடுவோம். 4,000 16,000 இது ரெண்டும் டெபிட் சைடு கிரெடிட் சைடு தான் வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 20,000 வருது. 20,000 இங்கே போட்டோம். ஓகேங்களா, இது இங்கே வரும். ரைட்டா, இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீஇஷ்யூ பண்ண போகிறேன். ரீஇஷ்யூ பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நம்ம ரீஇஷ்யூ போட போகிறோம். ரீஇஷ்யூ என்று தெரியும் உங்களுக்கு, தட் இஸ் பேங்க் அக்கௌண்ட் டெட்டர், that is forfeiture account debtor, forfeited shares account debtor to share capital account அப்படின்னு போடும். ரைட்டா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2000 ஷேர்ஸை எவ்வளோக்கு விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா தட் இஸ் 8 ருபீஸ்க்கு. ஸோ 2000 × 8 நான் இங்கே போகிறேன் பாருங்கள், 2000 × 8, 2000 × 2, 2000 × 10. ஓகேவா, இப்போ போடும்போது நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா 16,000 வரும். இங்கே எவ்வளோ வரும், 16,000 வரும். இங்கே 4,000 வருதா, மொத்தம் 20,000. புரிஞ்சிச்சுங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து இந்த அமௌண்ட்டை, மிச்சம் உள்ள அமௌண்ட்டை நம்ம கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே என்ட்ரி பாருங்கள், இங்கே நான் போடுறேன். தட் இஸ் forfeiture share account debtor to capital reserve அக்கௌண்ட். ஓகேவா, அப்போது உங்களுக்கு தெரியும் தட் இஸ் 2 ருபீஸ் வந்து 8 ருபீஸில் கம்மியாகனால நம்ம எடுக்கிறோம். 8 ரூபாய் அப்படிங்கிறது ஃபர்ஃபிட் பண்ண வச்சுருக்கோம். ஸோ 8 minus 2 தட் 6. அந்த 6 ருபீஸை இங்கே போடுறோம். தட் இஸ் 12,000 போட்டோம். ஓகேவா, இது ப்ராஃபிட் ஆன் reissue transferred. ஓகே, புரிஞ்சுதுங்களா? அடுத்த சம் போடலாமா?